பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய கட்டளைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. மேலும் பாத்தீங்கன்னா, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. நாம நம்மளுடைய பிள்ளைகளை கண்டித்து நடத்தணுமா? கண்டிப்பாங்க, கண்டித்து தான் நடத்தணும். அப்படி நம்ம அவர்கள் தவறு செய்யும் போது கண்டிக்காம அவங்க நம்ம திருத்தாம விட்டோம்னா அது நம்முடைய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. வாங்க பார்க்கலாம். Voice of our Lord. ஏலிக்கு 2 பிள்ளைங்கிறாங்க, ஓப்னி மற்றும் பினேகாஸ். 2 பேரும் கர்த்தரை பற்றி அறியலன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஏலி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் தலை சிறந்தவர், அதை அவற்றை கற்று தெரிந்தவர். அவரை பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல, எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு போதித்து கொடுக்கல. தவறு, இது சரி என்று சொல்லவில்லை. அந்த தவறை ஏலி செய்யறாரு. அதனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏலியோட பிள்ளைங்க சர்ச்ல வளர்றாங்க. அவங்க சர்ச்சுக்கு வர பெண்களிடம் தவறாக நடக்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை அபகரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள அவங்க இருக்கும்போது கர்த்தர் அதையெல்லாம் அருவருக்கிறார். ஏனென்றால் அதெல்லாம் கர்த்தருக்கு நேராக செய்யும் பாவங்கள். இதெல்லாம் ஏலி கேள்விப்படுறாரு. ஏலி கேள்விப்பட்ட உடனே அவர் போய் கண்டிக்கிறாரு. தம்பிகளா, நீங்க கர்த்தருக்கு விரோதமா செய்றீங்க, மனுஷனுக்கு விரோதமா செஞ்சா மன்னிச்சிடலாம், கர்த்தருக்கு விரோதமா செஞ்சா யார் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லியும் அதெல்லாம் அவங்க கேட்கல. ஏன்னா அவங்கள சிறு வயது முதல்ல சொல்லியிருக்கணும். காலங்கள் சென்று விட்டது. அதனால அந்த டைம்ல அவங்க ஏலி சொல்றதை கேட்க விருப்பப்படல. ஏலியும் சொல்லி பாக்குறாரு, கேட்கல. அவர்களை கெஞ்சி பாக்குறாரு, கேட்கல. அப்புறம் ஏலியும் தடுக்க முடியல, தடுக்க விருப்பப்படல. ஏன்னா அவர் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. எங்க இது எவ்வளவு பெரிய பாவங்க. கடவுள் சந்ததியில பண்றது சும்மாவா? அது மிகப்பெரிய தவறு இல்ல. அவர் என்ன பண்ணிருக்கணும்? தண்டிச்சிருக்கணும், இல்லைன்னா கண்டிச்சிருக்கணும். அங்க விட்டு அவங்கள அந்த இடத்துல மாற்றிருக்கணும். அது எதுவுமே ஏலி பண்ணல. அது எல்லாம் செய்ய அவர் தவறுகிறார். அதனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கர்த்தர் அவர் கண்டிக்கல, தடுக்கல. அதனால ஏலி பாவம் செய்யார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. இதனால அவங்க 2 பிள்ளைகள் மரித்து போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ நம்மளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிள்ளைகளை திருத்தலைன்னா அடுத்து நம்மளால திருத்தவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் நல்லா ஊழியம் பண்ணுவாரு. எத்தனையோ பேருக்கு கடவுளை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அவர்களும் மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணைய ஒரு நாளில் அவர்களை விட்டு ஓடி போய் விட்டு அதை அவர்களால தடுக்க முடியல. அவங்களோட பிள்ளைகளை நல்லா வளர்க்க அவர்கள் தவறி விட்டார்கள். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கடமை நம்மளுடைய பிள்ளைகளை வளர்ப்பதுங்க. அதுக்கு பைபிள் என்ன சொல்லுதோ அதை நீங்க சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அவங்க அதை கேட்டு நடக்கணும். அப்படி நடக்க தவறினால் கண்டிங்க. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அதுக்கு நீ எப்பவுமே அடிக்க வேண்டாங்க. அவங்களுக்கு அவங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. கர்த்தர் சொல்றபடி கேளுங்க, அவர்களை நடத்துங்க. நடத்த வேண்டிய வழிகளில் அவர்கள் நடத்துங்க. கண்டிப்பா அவங்க மாறுவாங்க. இப்ப நம்ம தவற விட்டோம்னா கடைசியில நம்ம மாற்ற முடியாது. நாமும் அப்படி ஆகாமல் நம்மளை காக்கவும் நம்மளுடைய சந்ததியை காக்கவும் கர்த்தரை பத்தி சொல்லி நம்ம பிள்ளைகளை நடத்துங்கள். பிரைஸ் தி லார்ட்.